எஸ் மக்களே, பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. வழக்கம் போல் பார்வதியோட பொய்கள் தான். இவங்க ஒரு நெய் மேட்டரில் கமருதீனை போட்டு கொடுத்ததுனால தான் கமருதீன் பார்வதி மேலே காண்டானார். ஆனால் அந்த அம்மா எப்பயுமே செஞ்சு தப்பை ஒத்துக்காது இல்லையா? அதனால் அது என்ன பண்ணுது, அரோரா மேலே அசிங்கமாக பழி போடுது. நேற்று இந்த மேட்டர் நான் உங்களுக்கு சொல்லலை, ரிவ்யூ சொல்லும் போது நேற்று அரோரா மேலே அவ்வளோ கேவலமான ஒரு பழியை இந்த பார்வதி பப்ளிக்காக அத்தனை பேர் முன்னாடி வச்சு கத்தி பழி போடுது. யாருமே கேட்கலைங்க. எனக்கு என்ன டேஷுக்கடாக எல்லோரும் உள்ளே போயிருக்கீங்க. ஒரு பொம்பளை அவ்வளோ அசிங்கமாக பேசுறது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அரோரா அந்த கோட்டை கட்ட டாஸ்கில் எப்படி கட்டணும்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை அவங்க வச்ச விதம் ஆடாக இருந்திருக்கலாம் மேபி. பட் அதுக்காக இந்த அம்மா ஒரு கன்றாவியான ஒரு ப்ரோட்ரையில் தூக்கி அவங்க மேலே போடுது. யாருமே கேட்கல. எனக்கு மறுபடியும் அப்படி தான். துஷார் கூட இருந்தாங்களா அரோரா. துஷார் போயிட்டதுனால ஒரு ஹோல்டு வேணுமா, அதனால் பார்வதி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கமருதனை பிடிச்சி வச்சுக்கிறாங்களாம். அதாவது ஏன் கமருதீன் பார்வதி கூட பேசலன்றது ஷோ பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த அம்மா முழு பூசணிக்காய் சோத்தில் பறிச்சு அதுக்கு அரோரா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை அந்த தலையாட்டி பூம்பு மாடு பொம்மை ஒன்று இருக்குல்ல, பூம்பு மாடு பொம்மை, திவாகர் பொம்மை, அந்த பொம்மையை வச்சு கிரியேட் பண்ணுது. காலையிலேருந்து அந்த திவாகர் கேமரா கிட்ட போக ட்ரை பண்ணி நல்லா பல்ப் வாங்கிட்டு இருந்தார். கடைசியில் கமருதீன் போனப்போ ஜூம் ஆன கேமராமேன் மாட்டிக்கிட்டார் இவர்கிட்ட. வேறு வழி இல்லாமல் ஜூம் பண்ண வேண்டியதாக போச்சு. மொக்கையாக 2 டைலாக் விசிட் போனார். அப்புறம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் லாஸ்ட் பிளேஸில் கனி இருக்காங்க. ஏய், என்னடா நடக்குதுங்க? வாரம் அன்ஃபேர் எவிக்ஷனாடா. போன வாரம் பிரவீன் போனது தான் அன்ஃபேர்னு பார்த்தா இந்த வாரம் கனியை தூக்கி ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணுவாங்களோன்னு எனக்கு இப்பயே தோணுது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி சீசனோட மிடில் 2-3 அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். ஓவர் திவாகர் சொல்கிறத பார்த்தா எல்லோரும் கான்ட்ராக்டில் தான் வந்திருக்காங்க. ஸோ கனியோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு வருது. ஸோ கனி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இளவ மக்களுக்கு காட்டுறீங்க அப்படிங்கிறது தான். பார்வதி திவாகர்லாம் உள்ளே உட்காந்துருக்கும் போது கனி மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் போனால் அப்போ பார்வதி திவாகர் பண்ணுறது சரி, கனி பண்ணுறது தவறுன்னு ஆயிராதா? நல்ல முறையில் பண்ணுற குரூப்பிசம் தப்பு தான், பட் அது நல்ல முறையில் பண்ணாங்க. ஆனால் இவங்க பண்ணுற அசிங்கமான குரூப்பிசம் ஜெயிக்கலாம். அவ்வளோதான். நன்றி. அடுத்த ஒரு வரேன்.